பாருங்க, நெருஞ்சி முல்லே 2 விதமான செடி இருக்குது. நெருஞ்சி முல்லை செடி, இந்த வெள்ளைப்பூ பூக்கிற நெருஞ்சி முல்லை செடி இது குடிக்கக்கூடாது, இது முள் குத்தும், இது குடிக்கக்கூடாது. இந்த மஞ்சப்பூ பூத்துருக்கிறதுக்கு தான், இந்த இப்போ வேக வச்சுருக்கிறது மஞ்சப்பூ பூத்தது தான் குடிக்கணும். நல்லா வேக வச்சு பாருங்க, இது நெருஞ்சி முள். இந்த நெருஞ்சி முள் இந்த பூ பூத்துருக்கு, மஞ்சப்பூ பூத்துருக்குது. அந்த மஞ்சப்பூ பூத்தது தான் இந்த யூரினில் கல் இருக்குதுல்ல, அந்த கல்லுக்கு வந்து இதை நல்லா வேக வச்சு நைட்டுக்கு வேக வச்சுட்டு காத்தால 1 டம்ளர் தண்ணி. நெருஞ்சி முள், இது பூளப்பூ, பூளம்பூ, இது சங்கராண்டி, இது காப்பு கட்டுறதுக்கெல்லாம் கட்டுவாங்க. இந்த 2 தலையும் நல்லா வேக வச்சு காத்தால நைட்டுக்கு வேக வச்சு காத்தால தண்ணியை வெறும் வயிற்றில் குடித்தோம்னா இந்த யூரினில் இருக்க கல்லெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த நெருஞ்சி முள்ளி தலைக்கு 2 கப்பு, 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இந்த கப்பில், இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். வேக வச்சு குடித்தா நல்லது. எல்லாருமே குடிக்கலாம், கல் இருக்கவங்க தான் இல்லை, எல்லோரும் குடித்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. வெந்ததுக்கப்புறம் இந்த சாயம் பாருங்கள் எப்படி சாயம் வந்திருக்குதுன்னு, நல்லா வேக விட்டு அந்த மாதிரி சாயம் வரும், எடுத்து குடிக்க வேண்டியதான். நல்லா